20 to 25 ஏஜ்ல இருக்கீங்கன்னா லைஃப்ல வந்து ரிச் ஆகணும், பிடிச்ச கார் வாங்கணும் அண்ட் நிறைய எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பா நிறைய ஆசை நீங்க வச்சிருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி ரிச்சா தெரியறதுக்கும் ரிச்சா வாழ்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. 2003ல வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேயிங் அத்லெட் பேங்க்ரப்ட் குள்ளார என்டர் ஆறாரு. அண்ட் அவர் எவ்வளவு ஏர்ன் பண்றாருன்னு பார்த்தா இட் வாஸ் அரௌண்ட் $400 million. ஷாக்கிங்கா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்தது. அண்ட் அந்த அத்லெட் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ஷாக்கிங் ஆயிடுச்சு. மைக் டைசன் அவரோட கேரியர்ல மட்டும் கிட்டத்தட்ட $23 million டெட்ல வந்து இருந்திருக்காரு. பிகாஸ் அவருக்கு ஒரு கரெக்டான வெல்த் சிஸ்டம் இல்லாததுனாலதான். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துட்டு காசை இஷ்டத்துக்கு செலவு பண்ணிருக்காரு. லைக் ஒயிட் பெங்கால் டைகரை பெட்டா வளர்க்கறது, கோல்டன் பாத்டப், டிசைனர் பீஜியன்ஸ் அப்படின்னு லிஃப்ட் பெருசா போகும். ஒரு கட்டத்துல லிமிட்டே இல்லாம நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் இதை பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது, ஐ கேம் ஃப்ரம் அ புவர் பேக்ரவுண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி எனக்கு ப்ராப்பரா கிடைக்கல அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ இதுல இருந்து நான் சொல்ல வர்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட எவ்வளோ கார்ஸ் இருக்கு, எவ்வளோ ஏர்ன் பண்றீங்க, எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு நீங்க வேலை செய்யல அப்படின்னா 3 மாசத்துக்கு உங்களால உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு உங்ககிட்ட வெல்த் இருக்குன்றதான் நீங்க உங்களுக்கு கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இப்ப சொல்லுங்க, ரிச்சா தெரியணுமா இல்ல ரிச்சா வாழணுமா?